ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நேடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் தங்கச்சி மடம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பெண்களுக்கான சிறப்பு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் அல்லாஹுவின் ஒளியே நேரிய வழி என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில தன்னுடைய நேரிய வழியை குறித்து பல இடங்கள்ல அல்லாஹ் சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான். அந்நூர் என்ற அத்தியாயம் 24வது அத்தியாயமாக திருமறை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தன்னுடைய நேரிய வழிக்கு அந்த ஒளிக்கு உண்டான உதாரணத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய ஒளி என்பது எத்தகைய மகத்துவம் பெற்றது, மகத்துவம் வாய்ந்தது, சிறப்புக்குரியது என்பது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாஹ், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஒளியாக அல்லாஹ்வே இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஒளி, அவனுடைய அந்த ஒளிக்கு உண்டான உதாரணம், உவமை, மசல் நூரிஹி, அவனுடைய அந்த ஒளிக்கு உண்டான உவமை என்ன தெரியுமா? கமிஷ்காத்தின், ஒரு மாடத்தை போன்றிருக்கிறது. அந்த மாடம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஃபீஹா மிஸ்பாஹுன், அதிலே ஒரு ஒளி விளக்கு இருக்கின்றது. அல் மிஸ்பாஹு ஃபீ சுஜாஜா, அந்த ஒளி விளக்கின் மீது ஒரு கண்ணாடி குடுவை மேலே போர்த்தப்பட்டிருக்கின்றது. கண்ணாடி குடுவையால் அது மூடப்பட்டிருக்கின்றது. அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரியுன், அந்த கண்ணாடி குடுவையானது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒளி வீசக்கூடிய நட்சத்திரத்தை போன்று மின்னக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கண்ணாடி குடுவையே அப்படியே நட்சத்திரத்தை போன்று, ஒளி வீசக்கூடிய நட்சத்திரத்தை போன்று மின்னக்கூடியதாக இருக்கின்றது. யூகது, அது எத்தகைய ஒரு நிலையில அதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், அந்த ஒளி வீசக்கூடிய நட்சத்திரத்தை போன்ற அந்த ஒளி விளக்கில் ஊற்றப்படக்கூடிய எண்ணெய் எப்படிப்பட்டது இருக்கின்றது என்றால், யூகது ஃபீ சஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனத்தின் லா ஷர்கியத்தின் வலா அரபியா, கிழக்கு புறமும் மேற்கு புறமும் இல்லாமல் உலகத்திலேயே மிக தரம் உயர்ந்த பாக்கியம் பொருந்திய ஒலிவ மரத்தில் இருந்து பெறப்பட்ட அந்த ஜெய்தூன் என்ற பாக்கியம் பொருந்திய எண்ணெயை கொண்டு அது எரிக்கப்படுகின்றது. எக்காது ஃபீஹா, அந்த எண்ணெயினுடைய மகத்துவம் எப்படி இருக்கின்றது என்றால், அது ஒளிர்கின்றது. வலம் தம் சசுனாரும், அது நெருப்பு பற்ற வைக்கப்படாமலே ஒளிரக்கூடியதாக, ஒளி வீசக்கூடியதாக அந்த எண்ணெய் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் அந்த தன்னுடைய ஒளிக்கு உண்டான ஓமானத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஒளி என்பது அவனுடைய நேரிய வழி என்று அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான். யஹ்தில்லாஹு லிநூரிஹி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவருக்கு இந்த ஒளியை வழங்குவான், இந்த ஒளியின் பக்கம் வழிகாட்டுவான். யத்ரிபுல்லாஹுல் அம்சால லின்னாஸ்,
மனிதர்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் உதாரணங்களை தெளிவுபடுத்துகின்றான். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒளி என்பது, நேரிய வழி என்பது ஒரு மாடத்தை போன்று. அந்த மாடத்துல ஒரு ஒளி விளக்கு இருக்கின்றது. அந்த ஒளி விளக்கு கண்ணாடி குடுவையால் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த கண்ணாடி குடுவை ஒளி வீசக்கூடிய நட்சத்திரத்தை போன்றிருக்கின்றது. அந்த கண்ணாடி குடுவையே நட்சத்திரத்தை போன்று மிளரக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலையில அதுல ஊற்றக்கூடிய எண்ணெய் என்பது பாக்கியம் பொருந்திய ஜெய்தூன் என்ற மரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணெயாக இருக்கின்றது. அந்த எண்ணெயும் மிளிரக்கூடியதாக இருக்கின்றது. அது எப்படி மிளிரக்கூடியதாக இருக்கின்றது? நெருப்பு படாமலேயே அது மிளிரக்கூடியதாக இருக்கின்றது. நூறு நலா நூல், ஒளியின் மீது ஒளியாக அது இருக்கின்றது. யஹ்தில்லாஹு பிநூரிஹி மய்யஷா, அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை தன்னுடைய நாடியவர்களுக்கு, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஒளியின் பக்கம் வழிகாட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இஸ்லாம் என்ற இந்த நேரிய வழி, இந்த நேரான மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் முதல்ல இதனுடைய மகத்துவத்தை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர் அற்புதம் இது. ஆனா இதனுடைய மகத்துவம் யாருக்கும் தெரியவில்லை. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேரிய வழி என்பது, ஒளி என்பது எவ்வளவு பெரிய மகத்துவம் என்பது நம்மள எத்தனை பேர் விளங்கி இருக்கின்றோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அவ்வளவு ஒரு மகத்துவம் பொருந்தியதாக நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கின்றது நம்மள? அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. காசு பணம் தான் பெருசா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தோறு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஒரு 200 ரூபாய் சம்பாத்தியத்துல குறைஞ்சிருச்சுன்னா அவருக்கு பேரிடி விழுந்த மாதிரி இருக்கிறது. பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்வை அளவிடக்கூடியவர்களாக மனிதன் இருக்கின்றான். பொருளாதாரம் கொஞ்சம் கூடுதலா வந்துச்சுன்னா என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல மனிதன் என்னை அளவிடக்கூடிய அளவீடாக காசாக்கிட்டான் அப்படின்றத அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான். இதிபுத்தலா ரப்புஹு, மனிதனை அவனுடைய ரப்பு சோதிக்கும் பொழுது ஃபகதர அலைஹி ரிஸ்கா, ஃபகதர அலைஹி ரிஸ்கா, அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் குறைத்து அவனுக்கு சோதித்தால் யகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். மனுஷன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் தனக்கு கொடுத்த நேரிய வழியை அவன் நினைக்கல, அல்லாஹ் தனக்கு செய்த அருளை அவன் நினைக்கல, அல்லாஹ் தனக்கு வழங்கிய பேர் அருள்களை எல்லாம் மறந்துவிட்டு பொருளாதாரத்தை கொஞ்சம் சுருக்கிட்டா யகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டதாக மனிதன் சொல்கின்றானே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப மனிதன் நன்றி உணர்வு இல்லாதவனாக இருக்கின்றான். பெருவாரியானவருடைய நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேரான ஒளி, இந்த நேரிய வழி என்பது எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கது, அதனுடைய பாக்கியம் எத்தகையது என்பது தெரியவில்லை. அப்படி தெரியாம என்ன செய்யறாங்க? இந்த நேரான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்தது எவருக்கும் பெருவாரியானவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது என்றால் அதனுடைய மகத்துவத்தை உணரவில்லை. மகத்துவத்தை உணராம தனக்கு நேரிய வழியில் நம்ம இருக்கின்றோம் என்ற அந்த நினைப்பு கூட இல்லாம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். ஆனா இந்த நேரான வழி என்பது சாதாரண விஷயமா, அது எவ்வளவு ஒரு பிரகாசமானதாக இருக்கின்றது என்பதற்கு தான் அல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்றான். ஒரு மாடம், அதுல ஒரு ஒளி விளக்கு, அந்த ஒளி விளக்கு மேல ஒரு கண்ணாடி குடுவை, அந்த கண்ணாடி குடுவையே நட்சத்திரத்தை போன்று மிளிரக்கூடியதாக இருக்கின்றது. அது இருக்கக்கூடிய எண்ணெயானது பாக்கியம் பொருந்தியதாக இருக்கின்றது. அது நெருப்பு படாமலேயே அது ஒளி வீசக்கூடியதாக இருக்கின்றது. ஒளிக்கு மேல் ஒளியாக இருக்கின்றது. இத்தகைய நேரிய வழி என்ற இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளியை தான் நாடியவருக்கு தான் நான் கொடுப்பேன், எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம இப்ப இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியம் எத்தனையோ பேருக்கோ கிடைக்கல. எத்தனை பேர்கள் இந்த நேரிய வழிக்கு ஏங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையருக்கு கிடைத்ததா இந்த நேரான வழி? அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயாருக்கு நரகம், நிரந்தர நரகவாசியாக ஆகிவிட்டார்கள். ஆமினா என்று நம்ம சொல்றோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார், அவங்களுக்கு நிரந்தர நரகம். அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, இறைவா அவங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு ஒரு அனுமதி கொடுன்னா அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. கடைசியில அவங்களுடைய கபரஸ்தானையாவது மன்னரையாவது சந்திக்க எனக்கு அனுமதி கொடுன்னு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் அனுமதி வழங்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்கு நிரந்தர நரகம். இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அவர்கள் வழியாகத்தான் அனுப்பினான். அப்படிப்பட்ட தாயார் நரகவாசி, பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த தகப்பனார் அப்துல்லா நரகவாசி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு சகாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இணை வைத்த நிலையிலேயே மரணித்து விட்டார், அவர் எங்க? அவர் நரகத்துல இருக்கின்றார். அழுதுகிட்டே போறாங்க அந்த தோழர். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்துலதான் அப்படின்னா. அவரு கொஞ்சம் ஆறுதலோட போறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தைக்கு அப்படின்னா அப்ப நம்மளெல்லாம் ஏமாத்தணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையருக்கு கிடைக்காத நேரிய வழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். சாதாரண விஷயமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற தோழனாக நண்பனாக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அத்தகைய ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உயிர் தோழர், உற்ற நண்பர், அவங்களுடைய தந்தை ஆசர் நிரந்தர நரகவாசி. எவ்வளவு பெரிய வேதனை பாத்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தின் தந்தை. அவங்கதான் ஏகத்துவத்திற்கு முன்மாதிரியாக கது கானத்து லக்கும் ஃபீ உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு அல்லாஹ் ஸலாயித்து சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிமும் அவரோடு இருந்தவர்களும் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றான். உஸ்வத்துன் ஹஸனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அழகிய முன்மாதிரி அப்படின்றான் அல்லாஹ். அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் நிரந்தர நரகவாசி. வர முடியல, இஸ்லாத்துக்கு வரல. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு இறைநேசராக திகழ்ந்தார்கள். ஆனா அவங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் நேரிய வழியை நாடல. ஏன்னா தான் நாடியவருக்கு தான் அல்லாஹ் நேரிய வழியை கொடுக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக உறுதுணையாகவும் அரணாகவும் இருந்த அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வந்தாரா? எவ்வளவோ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்டு பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தார்களே. மரண தருவாயில படுத்த படுக்கையில கடந்த அந்த அபூ தாலிபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துருங்கன்னு கெஞ்சுறாங்க, ஏத்துக்கிறல. ஒரு பக்கம் அபூ ஜஹில், இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஜஹில் பயங்காட்டுறான், அபூ தாலிபே, முகமதுடைய மார்க்கத்தை தழுவிட்டீங்கன்னா உங்க மார்க்கத்துல நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு மக்கள் உங்களை கேவலமாக்கிய பேசி விடுவார்கள் என்ற ரீதியில அவன் சொன்னதை கேட்டு விட்டு என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்திலேயே மூத்தா போறேன்னு சொல்லி மூத்தா போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வேதனைப்படுறாங்க, அழுகிறாங்க, கவலை கொண்டார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீ நாடியவர்களை எல்லாம் நேரான வழியில் செலுத்திட முடியாது, மாறாக நான் யாரை நாடுகின்றேனோ அவருக்குத்தான் நேரான வழி கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாக்கே நான் கொடுக்கல நேரிய வழி, என்னுடைய ரைட்ஸ்ல உள்ளது அப்படின்றான் அல்லாஹ். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, அப்படி அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நேரிய வழி, அந்த ஒளி, அல்லாஹ்வுடைய அந்த ஒளி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் சாதாரண விஷயமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நபிமார்களாக தேர்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 950 வருடங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில பிரச்சார பணியில மேற்கொண்டார். 950 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்ப எத்தனை வருஷம் பிரச்சார பணியை மேற்கொண்டிருப்பார்கள் யோசனை பண்ணி பாரு. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி காஃபிரா இருந்தார். லூத் நபியினுடைய மனைவி காஃபிர். லரபுல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹ் வ இம்ராஅத லூத். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், கேடுகெட்ட இறை மறுப்பாளர்களுக்கு உண்டான முன்னுதாரணமாக அல்லாஹ் 2 பெண்களை சொல்லி காட்டுகின்றான், நூஹுடைய மனைவி, லூத்துடைய மனைவியையும். கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா சாலிஹைன் ஃபகானதாஹுமா.
வலம் யுக்னியா மின்ஹுமா மினல்லாஹி ஷைஆ. அவர்கள் இருவரும் நம்முடைய இரண்டு நல்லடியார்களுடைய அந்த ஆளுகையின் கீழே அவர்களுக்கு மனைவிமார்களா இருந்தாங்க. கானத்தாகுமா, அந்த இரண்டு பேரும் அவர்களுக்கு துரோகம் இழைத்தார்கள். வலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ. அந்த இரண்டு பேரையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்த ரெண்டு பேராலையும் காப்பாற்ற முடியல. யாரால? நூஹ் நபியாலையும் சரி, லூத் நபியாலையும் சரி. அவர்களுடைய மனைவியை நரகத்தில் இருந்து காக்க முடிந்ததா? வகையிலது புலன்னா மாதாஹிலீன், நரகத்தில் நுழையக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் நரகத்திற்குள் நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹ் யாருக்கு எப்ப நேரிய வழியை கொடுப்பான்னு யாருக்கும் தெரியாது. நூஹ் நபியினுடைய மனைவி, லூத் நபியினுடைய மனைவி நபிமார்களுடைய மனைவிகளா இருந்து கொண்டு கேடு கட்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. யோசனை பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் ஃபிரௌன் என்ற கொடியவன், அவன் அன ரப்புக்கும் ஆகலா, நான் தான் மேலான இறைவன் என்று சொல்லி திரிந்தான். அப்படிப்பட்டவனுடைய மனைவியை அல்லாஹ் முஸ்லீம் ஆக்கி விட்டான். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உண்டான உதாரணமாக, முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லி காட்டுகின்றான். வைது காலத் ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வநஜ்ஜினி மின் ஃபிரௌன அமலிஹி வநஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன். அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்களாம், இறைவா எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கொடு, ஃபிரௌன் என்ற இந்த கொடியவனுடைய வேதனையில் இருந்து என்னை நீ காப்பாற்றி விடு, இந்த கொடிய கூட்டத்தினுடைய சித்திரவதையில் இருந்து என்னை நீ காப்பாற்றி விடு இறைவா என்று ஆசியா அம்மையார் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப யாருக்கு அல்லாஹ் எங்க அடிக்கிறான்? நூஹ் நபிக்கும் லூத் நபியினுடைய மனைவிக்கும் கிடைக்கல ஏகத்துவம். இந்த நேரிய வழி, நேரான வழி, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அருளப்பட்ட ஒளி அவர்களுக்கு கிடைக்கல. ஆனால் ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுத்தான்னா இதுதான் இந்த ஒளியினுடைய மகத்துவம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹுவே பொறுப்பாளனாக இருக்கின்றான். அவன் தான் பொறுப்பாளன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, யார் இறைவனை நம்பிக்கை கொண்டார்களோ அவருக்கு உண்டான வலியாக, பொறுப்பாளனாக அல்லாஹ் இருக்கின்றான். யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னை பொறுப்பாளனாக ஆக்கி கொண்ட அந்த ஏக இறை கோட்பாட்டை தன்னுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய செய்து கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், இருள்களில் இருந்து, வழிகேட்டில் இருந்து ஒளியின் பக்கம், நேரான வழியின் பக்கம் அல்லாஹ் அழைத்து செல்வான். அதே நேரத்தில் வல்லதீன கஃபரு அவுலியாஹுமுத் தாகூத், யார் தாக்கூத்தான தீய சக்திகளை தங்களுடைய நேசர்களாக, தங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கி கொண்டார்களோ, யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் ஸுலுமாத், அத்தகைய அந்த தீய சக்திகள் என்ன செய்வார்கள்? நேரான வழியில் இருந்து, ஒளியின் பக்கத்தில் இருந்து அப்படியே அவர்களை இருளின் பக்கம் தள்ளிவிடுவார்கள். உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள்தான் என்றென்றும் நிரந்தரமாக நரகத்தில் கடந்து வேதனை செய்யப்பட இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹ்வை பொறுப்பாளனாக ஆக்கி கொண்டு, இறைவா நீதான் எனக்கு பொறுப்பு, நீதான் எனக்கு நேரான வழி செலுத்தணும் என்ற அந்த மன்றாட்டத்தை அவனிடத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் தன் நாடியவருக்கு அதை கொடுப்பான், நாடியவர்களுக்கு அதிலிருந்து எடுத்து விடுவான். அல்லாஹ் உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். உலாய் கல்லதி நஷ்தரவு லலாலத பில் ஹுதா, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் நேரான வழியை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அவர்களுக்குரிய உதாரணம் நெருப்பை மூட்டக்கூடிய ஒருவனை போல. அவன் என்ன செய்தான்? வெறும் இருள்,
அந்த இருளில் ஒளியை பெற வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு நெருப்பை பற்ற வைத்தான், நெருப்பை மூட்டினான். அப்படி அவன் நெருப்பை மூட்டிய மாத்திரத்திலேயே அதை சுற்றி அது ஒளி வீசியது. எல்லாம் பளீர்னு தெளிவா தெரிஞ்சுச்சான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ذهبallahu بنورهم, அல்லாஹ் அவனுடைய ஒளியை போக்கி விட்டான், குருடனா ஆயிட்டான். வெளிச்சத்தை வச்சான், பத்த வச்சான், எல்லாம் வெளிச்சமாச்சு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் அவனுடைய பார்வையை போக்கிட்டான், குருடனாக்கிட்டான், அவனுடைய ஒளியை போக்கி விட்டான். சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், நேர்வழியின் பக்கம் திரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த மாதிரி குருடர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கிடக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை, இறைவா உன்னுடைய ஒளியை கொடு, உன்னுடைய ஒளியிலேயே எங்களை நடத்தாட்டு, இந்த நேரான வழியிலேயே எங்களை நிலைத்திருக்க செய், நீடித்திருக்கவை, இந்த நேரான வழியை எங்களுக்கு கொடுத்துரு, இந்த நேரான வழி எங்களுக்கு தெளிவுபடுத்திரு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த மார்க்கம் எத்தகைய ஒரு தெளிவான ஒரு மார்க்கம் தெரியுமா? உங்களை நான் வெள்ளவெளேர் என்ற ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்கின்றேன். இதனுடைய இரவும் பகலை போன்றது. வழிகேடக்கூடிய வழிகேடனை தவிர வேறவனும் இதுல வழி தவறி போக மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார், அத்தகைய ஒரு நேரான ஒளியை பெற்றிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து. நம்மெல்லாம் ஏகத்துவத்தை நாம விளங்கி இருக்கின்றோம். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரருள். ஆனால் என்ன செய்கின்றோம்? அதனுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை. யார் யாருக்கோ கிடைக்காத இந்த நேரான மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அல்லாஹ் நம்மளை நேரான வழியில செலுத்தி இருக்கின்றான் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரான வழியில நிலைத்திருப்பதற்கு உண்டான முஸ்லிம்களை என்னத்தை எடுக்கிறோம்? நம்ம எவ்வளவு முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம்? நம்ம அல்லாஹ்விடத்துல நம்ம மன்றாடுகின்றோம், இந்த நேரான வழியிலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கட்டளை இடுகின்றான். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்ஹம்து சூராவை ஓதுவது கட்டாயம். எவர் அல்ஹம்து சூராவை ஓதவில்லை அவருக்கு தொழுகையே கிடையாதுன்ட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அல்ஹம்து சூரா ஓதாம தொழுகையே செல்லாது. அந்த அல்ஹம்து சூரால அல்லாஹ் நமக்கு கட்டுத்தரக்கூடிய பிரார்த்தனை என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ எங்களை நேரிய வழியில செலுத்திடு, நேரான வழியில செலுத்திடு. எப்படிப்பட்ட துவா பாத்தீங்களா? ஏன்னா நேரான வழி என்பது அல்லாஹ் நம்மளை நடத்தாட்டுவது என்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் பாக்கியம். ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக பல தீய வழிகளை காட்டிக்கிட்டே இருப்பான். ஒருவர் இங்க இருந்து ஒரு ஊருக்கு பயணம் செய்து போவதாக இருந்தால் எந்த ரூட்ல போகணுமோ அந்த ரூட்ல போகும் பொழுது ஏராளமான பாதைகள் குறுக்கீடாக வந்துகிட்டே இருக்கும். எங்கிட்டாவது வண்டியை விட்டுறக்கூடாது, விட்டுட்டா வண்டி கவுந்துரும், வண்டி திசை மாறிவிடும், நம்முடைய பாதை வழி மாறி போய்விடுவோம், வழி தவறி போய்விடுவோம். அப்ப நாம அந்த சுவனத்தை அடைகின்ற வரைக்கும், மரணத்தை அடைகின்ற வரைக்கும் இறைவா எங்களை நேரான வழியில செலுத்திரு என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ எங்களை நேரான வழியில செலுத்திரு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. ஒரு நாளைக்கு 17 ரக்காயத்து கடமையான தொழுகை தொழுவணும் கண்டிப்பா எல்லாரும். பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 4 ரக்காயத்துகள் 2 ரக்காயத்தா குறைக்கப்படுது. அப்ப 17 ரக்காயத்துகள் உள்ளூர்ல இருந்து நம்ம தொழுறோம். 17 தடவை அல்ஹம்து சூராவை ஓதி ஆகணும். 17 தடவை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ எங்களை நேரான வழியில் செலுத்திவிடு என்று கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இல்லைன்னா தொழுகை செல்லாது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்பதனுடைய முக்கியத்துவத்தை கூட பல பேர் விளங்குறது கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாம பல பேருக்கு ஓதிக்கிட்டு இருக்கோம், பிரார்த்தனைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்னன்னே தெரியல நமக்கு. அப்ப இந்த நேரான வழியை குடு, நேரான வழியில எங்களை வழி நடத்து அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த நேரான வழியை காட்டிய பிறகு அந்த நேரான வழியை நாங்க பயணிக்கிறோமே அந்த நேரிய வழியில் இருந்து எங்களை நீ தடம்புரள செய்து விடாது என்று கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். 3வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் எடுத்து படித்து பாருங்கள். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணுமா, ரப்பனா எங்களுடைய இறைவா
லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைத்தனா, இறைவா நீ எங்களை நேரான வழியில செலுத்திய பிறகு எங்களுடைய உள்ளங்களை அதிலிருந்து தடம்புரளுமாறு செய்து விடாதே. எல்லா இடத்துல மன்றாடுங்க. நேரான வழி என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், தெரியாம உட்கார்ந்துருக்கோம். அந்த பாக்கியத்தை விட்டு இறைவா எங்களை நீ தடம் புரட்டி விடாதே, அந்த பாக்கியத்தை எங்களிடத்திலிருந்து பிடுங்கிடாத. ரப்பனா, இறைவா நீ மிகப்பெரிய வல்லலாக இருக்கின்றாய், உன்னிடத்திலிருந்து உன்னுடைய அந்த அருளை எங்களுக்கு நீ வழங்கு. ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப், நீ மிக பெரும் வாரி வழங்கக்கூடிய வல்லல் எங்களுக்கு குடுன்னு கேட்கணும். அந்த நேரான வழியில நம்ம செல்லும் பொழுது தடம் புரண்டு விடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை தடம் புரளை செய்து விடக்கூடாது. அல்லாஹ் அதுக்காக துவா செய்யணும். அதுக்கடுத்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகம் அல்லாஹ்விடத்துல கேட்ட துவா எது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய சத்திய மார்க்கத்தின் மீதே நிலைத்திருக்க செய்வாயாக, நிலைபெறச் செய்வாயாக, உறுதிப்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளங்களை நம்ம கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே ஒரு நாளைக்கு அளவுக்கு அதிகமான முறை இந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கின்றார்கள் என்றால் நம்ம எல்லாம் எப்படி கேட்கணும் யோசனை பண்ணி பாரு. எத்தனை பேர் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்துல முன்வைக்கின்றோம்? யோசனை பண்ணுங்க. அப்ப இந்த நேரான வழி என்பது அல்லாஹ் எந்த நேரத்துல எப்படி புரட்டுவான்னு தெரியாது. நல்லா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா அல்லாஹ் வழிகேட்டின் பக்கம் தள்ளி விட்டானா ஷைத்தானா மாறிடுவாரு. ஷைத்தானா போறவர்கள், ஷைத்தானாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நாடுனானா 2 விரல்களுக்கு மத்தியில தான் உள்ளம் இருக்கிறது. இப்படின்னா நேரிய வழி, இப்படின்னா வழிகேடு, முடிஞ்சு போச்சு. இறைவா எங்களை வழித தவற வைத்து விடாதே, வழிகெடுத்து விடாதே, எங்கள் நேரான வழியில நிலைத்திருக்க செய்யி. அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில கட்டளை இருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். மரணிக்கக்கூடிய தருவாயில ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, இஹ்லாஸான நிலையில, உல தூய்மையோடு, இறையச்சத்தோடு, உள்ளத்துல இறைவனை பற்றிய நல்லெண்ணத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்மளை விட பெரிய துர்பாக்கியசாலிகள் வேற யாரும் கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், அது இறைவா முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். தவஃபனி முஸ்லிமா, இறைவா என்னை நீ முஸ்லிமாக நீ கைப்பற்றி விடு, முஸ்லிமாக என்னை நீ மரணிக்க வை. வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு என்னை சேர்த்து விட்டு. உலக ஆதாயத்திற்காக வந்த அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போட்டிக்கு வந்தார்களே, அவங்கள ஃபிரௌன் கொல்ல போறேன் என்று மிரட்டினானே, மாறுகால் மாறுகை வாங்கி சிலுவையில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னானே, அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன? ரப்பனா அஃப்ரி அலைனா ஸப்ரா வ தவஃபனா முஸ்லிமீன். இறைவா எங்கள் மீது நீ பொறுமையை பொழிவாயாக, எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்க செய்வாயாக. எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? அப்ப நாம என்ன நினைக்கின்றோம்? நம்ம எல்லாம் நேரான வழியில இருக்கிறோம், அதெல்லாம் அப்படியே போயிடும், சொர்க்கம் ஏதோ நமக்கு எழுதி கொடுத்துட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரான வழி என்பது அல்லாஹ் எந்த நேரத்திலையும் எடுத்துருவான் நம்மளிடத்துல இருந்து. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஒரு அடியான் சொர்க்கத்திற்குரிய செயலையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியில ஒரு ஜான் அளவுக்கு தான் தூரம் இருக்கும். அந்த அளவுக்கு நெருங்கி விடுவான். கடைசியில் அவன் நரகத்திற்குரிய ஒரு வேலையை செய்து நரகவாசியாக போய்விடுவான். அதே நேரத்தில் ஒரு அடியான் நரகத்திற்குரிய வேலையே செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான், அவனுக்கும் நரகத்திற்கும் மத்தியில ஒரு ஜான் அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். அந்த அளவுக்கு நெருங்கி விடுவான் நரகத்தை. இறுதியாக அல்லாஹுவை வணங்கி அவனை மட்டுமே நினைவு கூர்ந்து அவனுக்கு இணை கற்பிக்காமல் ஏக இறை கோட்பாட்டின் பக்கம் சொர்க்கவாசியாக அவன் மாறி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நாம இப்ப இருக்கிறோம்னா இந்த நிலையில் நீடித்து நம்மளுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஒளி, நேரான வழி, அந்த ஒளி நமக்கு நம்மிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி பறிக்கப்பட்டு விடுமேயானால் நம்மை விட துர்பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபித்தோழர், அவர் அன்றைய தினம் அவரை மாதிரி ஒரு வீரியமான முறையில போர் புரியக்கூடியவர் யாரும் இல்லையா. ரொம்ப சிலாகித்து சொன்னார்கள் சஹாபாக்கள், இவர் தான் எங்கள்ல இன்றைய தினம் அப்படி போர் புரியக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அவர் நரகவாசின்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு சஹாபாக்கள், என்னடா இது, இவரை போய் நரகவாசின்னா, இப்படி உசுர கொடுத்து போராடுறாரு, இத்தனை பேரை வெட்டி வீழ்த்துறாரு, இவரா நரகவாசி? ஒருத்தவர் போர் புரியறதை விட்டாரு, இவர் பின்னாடியே போனார். எங்கெங்கெல்லாம் நிக்கிறார் அங்கெல்லாம் அவரும் நிற்கின்றார், எங்க யாரையெல்லாம் வெட்டுகின்றார் இவர் கண்காணிக்கின்றார். கடைசியில வெட்டி வீழ்த்துகின்றார் எதிரிகளை, கடைசியில எதிரிகளால் வெட்டப்படுகின்றார், உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார். உயிர் பிரியக்கூடிய தருணம், வலி தாங்க முடியவில்லை. அந்த வலி வேதனையினுடைய வெளிப்பாடாக வாளை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தற்கொலை பண்ணி மூத்தாயிருக்கு. இதை பார்த்த அந்த நபித்தோழர் வேகமா ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தான் என்று நான் சாட்சி பகிர்கிறேன் என்று சொல்ல மாத்திரத்தில், என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றேன்னு கேட்கும் போது, யார சொல்லலாம், ஒருத்தவர் சொன்னீங்களே அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவிகளை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தாய்ப்பான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இன்னமல் அஅமாலு பில் ஹவாதீம், இறுதியை கொண்டுதான் செயல்கள் கணக்கிடப்படும். செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இறுதி சரியானதாக இருக்க வேண்டும், முடிவு சரியானதாக இருக்க வேண்டும். அந்த ஒளி நமக்கு கிடைச்சிச்சா அந்த ஒளியிலேயே பயணித்து அந்த ஒளியினுடைய வழியிலேயே அல்லாஹ்வுடைய அந்த நேரிய வழியிலேயே மூத்தா பெறணும். முடிவுல அல்லாஹ் அந்த ஒளியை புடுங்கிட்டான்னு எத்தனை பேரை பார்க்கணும். தௌஹீத் ஜமாத்துக்கு தலைவரா இருந்தாரு, கபருல போய் நிக்கிற, தர்கால போய் கையேந்திக்கிட்டு நிக்கக்கூடியதை பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய வேதனை. எல்லாருக்கும் ஏகத்துவத்தை போதித்து தர்காக்கு போகக்கூடாது, தர்காக்கு போறது வழிகேடு, அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, இணை கற்பித்தால் நிரந்தர நரகம் என்று எந்த வாய் பேசியதோ அதே வாயில இருந்து தர்காக்கு போக சொல்லி பயான் வருது. அல்லாஹ் அதை எப்படி ஒரு சாக்கடையாக ஆக்கி விட்டான் பாத்தீங்களா? தௌஹீத் ஜமாத்துடைய பேச்சாளராக இருந்தார். கடைசியில போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு கோயிலா நிக்கிறாரு. கோயிலாக போய் நின்று மாலை மரியாதை வாங்கி கொண்டு பரிவட்டம் கட்டி கொண்டு, ஒரு கோயில் உடல, ஒரு தர்கா உடல, எல்லாத்திலையும் போய் நின்று சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலையில ஒருவர் ஆகிவிட்டாரே. தொப்பியை போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கின்றார் என்றால் எப்படி நேரிய வழியை பறித்து விட்டான் பார்த்தீர்களா? அல்லாஹ் எந்த நேரத்துல யாருக்கு மூலையில் அடிப்பான்னு தெரியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, ஒருவருடைய உதாரணத்தை அவர்களுக்கு நீ சொல்லு, ஒருவனுடைய வரலாறை அவனுக்கு நீ ஓதி காட்டு. எத்லு அலைஹிம் நபஅ அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்வஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் ஆவி. அவனுக்கு என்ன செஞ்சோம்? நம்முடைய அத்தாட்சிகளை, சான்றுகளை, வசனங்களை நாம் வணங்கினோம், அதை விட்டு அவன் நழுவி விட்டான். ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான், அவன் நாசமா போய்விட்டான். வலவ் ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா வலாகின்ன அஹ்லத இலல் ஆவ். நாம் நாடி இருந்தால் அவனை அந்த வசனங்களை வைத்தே உயர்த்தி இருப்போமானால் அவன் இந்த உலகத்தை நோக்கி சாய்ந்து விட்டான். அவனுக்குரிய உதாரணம் ஒரு நாயை போல எல்லாம் சொல்லி காட்டுகின்றானே. அந்த நாய் நீ தாக்கினாலும் தாக்காமல் விட்டாலும் நாக்க தொங்க போடும். அந்த மாதிரி மனோ இச்சையை அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்தொடர்ந்தான். அவனுக்குரிய உதாரணம் ஒரு நாயை போல என்றானே அல்லாஹ். அந்த நாயை போல நம்ம மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.
அப்ப அல்லாஹ் நமக்கு இத்தகைய ஒரு பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அருளப்பட்ட அந்த நேரான ஒளி, அந்த நேரிய வழி, இந்த இஸ்லாம் என்ற ஒளி நமக்கு கிடைச்சிருக்குன்னா இதை விட பெரும் பாக்கியம் வேற இல்லை. நம்ம விளங்கணும். பல பேர் இதனுடைய மகத்துவம் தெரியல. இஸ்லாத்துல இருக்கிறோம், ஏகத்துவத்துல இருக்கிறோம், அல்லாஹ் எனக்கு என்னத்தை கொடுத்தான் அப்படி கேட்கிற ஆட்கள் இருக்கின்றாரு. பொருளாதாரம் தான் வாழ்க்கையா? காசுதான் வாழ்க்கையா? பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். பொருளாதாரத்தை வைத்து எதுவும் கிடையாது. அல்லாஹ் காசு பணத்தை வச்சு அல்லாஹ் மறுமையில ரேங்க் போட மாட்டான், சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா அம்வாலிக்கும் இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களுடைய அந்த வெளி தோட்டத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களுடைய காசையோ உங்களுடைய தோட்டத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே உற்று நோக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்களா இல்லையா? அப்ப நம்மளுடைய பொருளாதாரம் என்பது அதெல்லாம் எந்த ஒரு பயனும் மறுமையில அளிக்காது. இந்த காசு பணம்னா நமக்கு வந்து நிக்காது. அந்த நாள்ல எதுவும் நமக்கு ஹெல்ப்புக்கு வராது. நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள், இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இருக்கிறதே, இதுதான் ஒருவன் சம்பாதித்த சொத்துக்கள்லயே மிகப்பெரிய சொத்து. நல்லா விளங்கிக்கிறது. நம்மள பல பேருக்கு அது தெரியல. மறுமையில அல்லாஹ் வந்து ஒரு நரகவாசிக்கு நரகம் என்று தீர்ப்பளித்து விடுவானாம். அந்த காபிரை நோக்கி அல்லாஹ் கேட்பானா, இப்ப நான் உனக்கு நரகம் என்று தீர்ப்பளித்து விட்டேன், உன்னிடத்துல பூமி நிரம்ப தங்கம் இருப்பதாக வைத்துக்கொள். அந்த பூமி நிரம்ப தங்கத்தை நீ இப்ப நீ என்ன செய்ய போறன்னு நல்லா கேட்பான். நீ என்ன செய்வ? உனக்கு நரகம்னு தீர்ப்பாகி போச்சு. இப்ப பூமி நிரம்ப தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன செய்வ என்று சொல்லி அல்லாஹ் கேட்பானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த காபீர் சொல்லுவானா, இறைவா, பூமி நிரம்ப தங்கத்தை ஈடாக நான் தருகின்றேன், என்னை விட்டும் நரக வேதனை விட்டும் என்னை காப்பாற்றி விடு, நரகத்திலிருந்து என்னை விடுதலை செஞ்சிருன்னு அந்த இறை மறுப்பாளன் சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்பானா, ஏண்டா பூமி நிரம்ப தங்கத்தை கொடுக்க முன்வராயா? இந்த உலகத்துல உன்னை என்னடா கேட்டேன்? எனக்கு இணை கற்பிக்காதுன்னு தானே கேட்டேன். உலகத்துல நீ எனக்கு இணை கற்பித்து விட்டுட்டு பூமி நிரம்ப தங்கத்தையா கொடுக்க போடா என்று சொல்லி நரகத்தில் அல்லாஹ் தூக்கி வீசுவான் அவனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அப்ப விளங்குச்சா, இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் என்பது, அல்லாஹ்வுடைய இந்த நேரிய வழி என்பது, அல்லாஹ்வுடைய இந்த ஒளி என்பது பூமி நிரம்ப தங்கத்தை விட பெரும் பாக்கியம். அம்பானி அதானி எல்லாம் பார்த்து வாயை பழக்கிறோம், இவ்வளவு காசு வச்சிருக்கானு. அம்புட்டு பேரும் மறுமையில வந்து நிற்கும் போது ஓட்டாண்டிகளாக நிற்பார்கள். நாம அல்லாஹ்விடத்துல கண்ணியம் பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய பேர் அருளை அனுபவித்தவர்களாக சொர்க்கத்திற்கு நுழைவோமே. அப்ப இந்த ஈமான் தானங்க பெருசு. இது எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம்? அப்ப இந்த ஏக இறை கோட்பாட்டில் நம்ம வந்திருக்கின்றோம் என்றால், இந்த ஏக இறை கோட்பாட்டை பெற்ற நிலையில நாம வழி தவறிவிடக் கூடாது. ஆனா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் தர்கா வணக்க வழிபாட்டுக்குள்ள நுழைகின்றார்கள், தர்கால போய் முட்டுகின்றார்கள். அதே போன்று இந்த ஏக இறை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவோ பேரு இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு தட்டு தகடு தாயத்து என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். வீட்டுக்கு முன்னாடி அந்த போட்டோக்களை கட்டி தொங்க விடுகின்றார்கள், தட்டுகளை கட்டி தொங்க விடுகின்றார்கள், எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விடுகின்றார்கள். எவ்வளவு பெரிய வழிகேடு! அல்லாஹ் ஒளியை புடுங்கிட்டானே, ஒளியை பறித்து விட்டானே. முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், சூனியத்தை நம்புகின்றார்கள், அல்லாஹ் ஒளியை பறித்து விட்டானே. முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், ஜோசியம் பார்க்கின்றான், அல்லாஹ் அவருடைய ஒளியை போக்கி விட்டானே. இஸ்லாத்துல இருந்து கொண்டு இத்தகைய இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செஞ்சா நம்முடைய நிலைமை என்ன? அதே போன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் தொழுகையை தொழுகிறது இல்லை, ஐவேளை தொழுகையை அவர்கள் விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை, உலக ஆதாயம் பெருசாக தெரிகின்றது. இந்த உலகத்திற்காக என்ன வேணாலும் செய்வேன், காசுக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நேற்று கிராமப்புற தாவால கூட ஒரு நபரிடத்துல பேசுறோம், இணை கற்பிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சீங்கன்னா நரகம்ங்க அப்படின்னு. என்ன சொல்றாரு?
இந்த உலகத்துல உள்ளதை விட அந்த நரகமே எனக்கு தேவலை அப்படின்றாரு. அப்பனா அவர் என்ன நினைத்து கொண்டார்? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதனை என்பது எப்படிப்பட்ட வேதனை என்பது தெரியல. எனக்கு அங்கே ஒரு அம்மா இணையர் வைக்கக்கூடிய ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க. வீடு விடா தனிநபர் தாவா போகும்போது சொல்றோம், இந்த மாதிரி இந்த கயிறை கட்டிருக்கீங்கம்மா, இது ஷிருக்கு, அல்லாஹ் மேலதான் நம்பிக்கை வைக்கணும், இந்த கயிறு மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா ஷிர்காயிரும், நோய் நிவாரணத்தை அல்லாஹ் தான் கொடுப்பான், அல்லாட்டே கேளுங்க. இல்ல நீங்க கிளம்புங்க, நான் அல்லாட்ட நான் பேசிக்கிறேன் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப எவ்வளவு பெரிய வேதனை. அப்ப இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மறுமையில போய் நின்னாங்கன்னா அவங்களுடைய அந்த ஒளி இல்லாம போயிருமே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்துல நாம இந்த நேரிய வழிய, இந்த ஒளிய அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். இறைவா எங்களை நேரான வழியில செலுத்திரு என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இறை நம்பிக்கை சரியான முறையில இருந்துச்சுன்னா நம்மளுடைய செயல்பாடு சரியானதாக இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும். ஆடம்பர திருமணம், வரதட்சணை வாங்குற திருமணம், மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகள் எல்லாத்திலையும் போய் கலந்து கொள்ளக்கூடிய பார்க்கின்றோம். திருமணத்தை வைத்துதான் நம்மளுடைய ஈமான் அளவிடக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது. திருமணத்தை நாங்க பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி நடத்தினாதான் நாங்க முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. எங்களுக்கு ஈமான் இருக்கா இல்லையானா நாங்க மீன் விரயம் பண்ணாதான் நாங்க ஈமான் தாரி அப்படின்ற அளவுக்கு உல்டாவாயிருச்சு நிலவரம். வான வேடிக்கைகள் என்ன, ஆடல் பாடல் என்ன, கூத்து கும்மாளம் என்ன, டான்ஸ் என்ன, கச்சேரி என்ன, அதே போன்று அந்த சினிமா நடிகர்களுடைய பாட்டு டான்ஸ் என்ன, வான வேடிக்கை என்ன, இப்படி மீன் விரயம் செஞ்சு நாசமா போய் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறக்கூடிய நிலைமை பார்க்கின்றோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. முஸ்லிமாக இருக்கின்றார்கள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய கொடுமையை பார்க்கிறோம். கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுறது, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்த நாளுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? பிரமத கலாச்சாரம் இல்லையா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவருக்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் அவனை சார்ந்தவர், ஏன் இல்லைன்ட்டாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறது எங்க இருந்து வந்தது? பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது இல்லையா? இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் கொண்டாட கொண்டாட அவனுக்கு சாவு வேகமா வரப்போகும்னு அர்த்தம். வேதனைப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷப்பட்டு கேக்கு வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். யாரு சொன்னா? யார் காட்டி தந்தது? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய ஈமானுக்கு எந்த இடத்துல எல்லாம் சோதனை வருகின்றதோ அதிலெல்லாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஸ்கூல் ஆண்டு விழா என்ற பேரில் பாட்டுகளை போட்டுக்கிட்டு, சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு, டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு, பிள்ளைங்களுக்கு வீட்டுல வச்சு ட்ரைனிங், எப்படி டான்ஸ் ஆடணும், ஆபாச பாடல்களுக்கு எப்படி டான்ஸ் ஆடுறதுன்றது பெற்றோர்களே கற்றுக் கொடுத்து அனுப்பி விடுகின்றார்கள். இஸ்லாமிய பேர்ல உள்ள ஸ்கூல்கள்லயே இந்த கொடுமை நடக்கின்றது. முஸ்லிம் பேரை பார்த்தா முகமதியா, அகமது இப்படி இருக்கு பேரு, என்னப்பான்னு உள்ள போய் பார்த்தா எல்லாம் குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய இழிநிலை. அல்லாஹ் கேட்க மாட்டானா? நல்வழிப்படுத்த வேண்டியவர்களே, அத்தகைய பொறுப்பு உள்ளவர்களே, நல்ல வழியை மக்களுக்கு போதிக்க வேண்டியவர்களே இது போன்ற ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் சினிமா என்று சொல்லி கேவலப்பட்டவர்களை தங்களுடைய தலைவர்களாக காட்டி முன்மாதிரியாக காட்டினால் என்னங்க ஆகும் ஈமானுடைய நிலைமை? யோசனை பண்ணிப்பார். அப்ப அல்லாஹ் நமக்கு இத்தகைய ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால் இதனுடைய மகத்துவத்தை நம்ம விளங்கணும், இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவு செய்கின்றேன். இந்த நேரான ஒளி, இந்த நேரிய ஒளி, படைத்த இறைவனத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற இந்த ஒளி நமக்கு நம்மை விட்டு போய்விடக் கூடாது. அதற்காக நம்ம அனுதினமும் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு செல்வதற்காக பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது, வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது, பள்ளிவாசலுக்கு செல்லும் போதோ அல்லது சுபுஹ் தொழுகையிலோ ஒரு பிரார்த்தனையை ஓதுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 19 விஷயங்களில் இறைவா எனக்கு நீ ஒளியை ஏற்படுத்துன்னு கேட்பாங்க. அந்த துவாவை நம்ம அதிகம் அதிகம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், டெய்லி கேட்கணும். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ ஸம்இ நூரா வஃபீ லிசானி நூரா வஃபீ நஃப்ஸி நூரா வஅன் யமீனி நூரா
ஐ யசாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா வ அமாமி நூரா வ கல்பி நூரா வ ஜஅல்னி நூரா வ அஸபி நூரா வ லஹ்மி நூரா வ தமி நூரா வ ஷஅரி நூரா வ பஷரி நூரா வ அஅ்னிம்லி நூரா. என்னுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, இறைவா என்னுடைய உள்ளத்துல நீ ஒளியை ஏற்படுத்து. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ பஸரி நூரா, என்னுடைய பார்வையில நீ ஒளியை ஏற்படுத்து. வ ஃபீ சம்இ நூரா, என்னுடைய செவி புலனில் நீ ஒளியை ஏற்படுத்து. வ ஃபீ லிசானி நூரா, என்னுடைய நாவில் நீ ஒளியை ஏற்படுத்து. வ ஃபீ நஃப்ஸி நூரா, என்னுடைய நஃப்ஸில நீ ஒளியை ஏற்படுத்து. வ யமீனி நூரா வ யசாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா வ அமாமி நூரா வ கல்பி நூரா, இறைவா என்னுடைய வலப்புறம், எனது இடப்புறம், எனது முன்னாடி, எனக்கு பின்னாடி, எனக்கு மேல, எனக்கு கீழே, மொத்தமாக என் ஒளியால் என்னை பரிபூரணப்படுத்தி விடு. வ அஸபி நூரா வ லஹ்மி நூரா வ தமி நூரா வ ஷஅரி நூரா வ பஷரி நூரா, இறைவா என்னுடைய நாடி, நரம்பு, ரத்தம், சத, என்னுடைய முடி, என்னுடைய தோல் அனைத்திலும் ஒளியால் பரிபூரணப்படுத்து. ஒளியை எனக்கு பூரணப்படுத்தி கொடு அப்படி நம்ம இந்த ஒளியை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவா எனக்கு ஒளியை கொடு, ஒளியை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த நேரான ஒளியில நிலைத்திருக்க முடியும். அத்தகைய அந்த நேரான ஒளியை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ஒளி இல்லாவிட்டால் வேற உனக்கு ஒளியே இல்லைன்ட்டான் அல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு ஒளியை போக்கி விட்டானோ அவனுக்கு எந்த ஒளியும் கிடையாது அல்லாஹ் சொல்லிவிட்டான். அத்தகைய ஒளி இழந்த குருடர்களாக மாறுவதை விட்டு வல்ல ரஹ்மான் இடத்துல பாதுகாவல் தேடி, இத்தகைய பிரார்த்தனைகளை வல்ல ரஹ்மானிடத்துல அனுதினமும் கோரிக்கையாக வைத்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.